தேர்தல் இன்னும் அறிவிக்கலை. இருந்தாலும் அரசியல் கட்சிகள் ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு கட்சி டெல்லிக்கும் சென்னைக்குமாக பறந்துக்கிட்டு இருக்குது. தொகுதிகளை முடிவு செய்யலை, வேட்பாளர்களை முடிவு செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கு. அந்த கட்சிகளுக்குடைய நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கூடலாகுமா, கூடலில் முடியுமா, இப்படிங்கிற ஒரு பரபரப்போடு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் மீது அவருடைய மனைவி சங்கீதா கொடுத்த கேஸ், டைவர்ஸ் கேஸ், நோட்டீஸில் டைவர்ஸ் கேஸ் படுசூடாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டு பட்டியலில் ஒரு நடிகை அப்படின்னு சொன்னாங்க, குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நடிகையின் பெயரை நான் சொல்லலை அப்படின்னாலும் இவர் விஜய் நடந்து கொண்ட விதம் இவராகத்தான் இருக்கும் அந்த நடிகை அப்படிங்கிற மாதிரி ஊகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கு. இந்த அகோரம் தயாரிப்பாளர் அகோரம் கல்யாணத்துக்கு விஜயும் திரிசாவும் மங்களகரமான பட்டுடுத்தி கணவன் மனைவி மாதிரி ஜோடியாக இறங்கினதை ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த ஊடகத்தில் இன்னொரு பரபரப்பான செய்தி தலைவிரித்து ஆட இருந்த நிலையில் அதை திரிசாவுனுடைய அம்மா தட்டி வச்சுருந்தாங்க. என்னன்னா, திரிசாவுனுடைய இன்ஸ்டாகிராமில் வெளிவந்த மாதிரி ஒரு தகவல், எலெக்ஷன் முடியட்டும், இதை விட பரபரப்பான செய்தி காத்திருக்கு அப்படின்னு திரிசா சொன்னதாக ஒரு ஊடகத்தில் போட்டிருந்தாங்க. அதான் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது இல்லை, அது பொய்யான இன்ஸ்டாகிராம் பதிவு அப்படின்னு திரிசாவினுடைய அம்மா சொன்ன பிறகு தான் அது மட்டுக்கு வந்துச்சு. அதாவது கணவன் மனைவி இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது பத்தினித்தன்மையாக இருக்கணும், பரத்தையர்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறது தமிழக பண்பாடு, தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடு. உடனே சிலர் என்ன சொன்னாங்க, ஏன் கோவலன் மாதவி வீட்டில் இருக்கலையா, அதே மாதிரி இருந்துட்டு போட்டுமே, மனைவி கண்ணகி இருக்கும்போது தானே அவர் மாதவி வீட்டுக்கு போனார் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. மாதவி பரத்தையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒரே கணவன் அவர் கோவலன் தான் அப்படிங்கிற உறுதியோடு வாழ்ந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர். அவர்கிட்ட பரத்தையர் மாண்பு இல்லை, அவரும் பத்தினி தெய்வமாக தான் கொண்டாடப்பட்டார். இளங்கோவடிகளும் அப்படித்தான் சொல்கிறாரு. இளங்கோவடிகளும் அப்படித்தான் மாதவியை கொண்டாடுகிறார். கோவலன் மாதவியின் மீது இருந்த பற்று, பாசம், காதல் குறைஞ்சு கண்ணகிட்டு வரும்போது ஒரு வறிய நிலையில் தான் வந்தான். அவன் ஊரை விட்டு போகும்போது கால் சிலங்க விற்று தான் அவன் குடும்பத்தையே நடத்த வேண்டியிருந்ததுன்னு சொல்லி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சிறப்பாக சொல்லியிருப்பார். அது மாதிரி நிலையெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிற ஆர்வத்தில் சிலர் எதிராகவும் சிலர் ஆதரவாகவும் விஜய்க்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர் காசு வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர் காசு கொடுக்கப்பட்டு பேசப்பட்டு வருகிறார்கள். இப்படியெல்லாம் தமிழகத்தினுடைய நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் திடீர்னு இன்றைக்கி ஒரு சின்ன செய்தியை ஒரு ஊடகம் பெருசாக ஊதி காட்டுச்சு. என்னன்னா, மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு பெண் விலகி பாஜகவில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு அந்த ஊடகம் ஊதித்திருந்துச்சு. அந்த ஊதித்தள்ளிய செய்தி உண்மைதான். ஒரு அம்மா போனாங்க. அந்த அம்மா போனதுனால மக்கள் நீதி மையத்திற்கு எல் முனையளவு கூட பாதிப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நீதி மையம் ஒரு அரண்மனை, உருக்கு கோட்டையால் கட்டப்பட்ட அரண்மனை. எப்படி குண்டு போட்டாலும் பாதிக்காத சுவர்களை, கோட்டை சுவர்களை கட்டி பேலஸாக வச்சிருந்தவர், அரண்மனையாக வைத்திருந்தவர் திருமல நாயக்கர் மன்னன். அந்த பேலஸ் இன்னும் மதுரையில் எடுத்துக்காட்டாக இருக்குது. அங்கே ராணியினுடைய அந்தப்புறம் இருக்குது, அரசருடைய ராஜசபை இருக்குது, எல்லாமே இருக்குது. குண்டு போட்டாலும் துளைக்க முடியாத சுவர்கள் இருந்தது, அந்த மதில் சுவர்களுக்கு இருந்தது. அது மாதிரி தான் மக்கள் நீதி மையத்தில் நீ எக்கு குண்டை போட்டாலும் சரி, இல்லை பெரிய அணுகுண்டை வச்சு தொலைச்சாலும் சரி, மக்கள் நீதி மையத்தை அசைக்க முடியாது. ஏன்னா அது அறத்தினால் கட்டப்பட்டது. அந்த மக்கள் நீதி மையம்ங்கிறது அறத்தினால் கட்டப்பட்டது.
மரத்தினால் உருவாக்கப்பட்டது, ஊழலால் கட்டப்பட்டதில்லை. ஊழலால் கட்டப்பட்டது தான் இப்போ உருக்குலைஞ்சு போய் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டுருக்கு. அது தேருமா அது தேருமா அப்படிங்கிற சண்டைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகத்தின் பலம் வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய கூட்டணி கட்சி தான் மக்கள் நீதி மையம். இந்த மக்கள் நீதி மையத்துக்கு எத்தனை தொகுதிகள் கொடுப்பது, எத்தனை தொகுதிகள் கேட்பது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை ஓரளவு முடிஞ்சிருச்சு. இனி முடிவு எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மைய தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசனும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் மக்கள் நீதி மைய தொண்டர்கள். இது பொறுக்காம சிலர் ஆரம்பத்திலேயே சில ஆசைப்பட்டு சில கோரிக்கைகளை முன்வைத்த போது அந்த கோரிக்கைகளை தலைமை ஏற்கவில்லை, முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தருடைய ஆசைக்காகவோ ஒரு சிலருடைய ஆஷாவாசத்துக்காகவோ இந்த கட்சி கட்டப்படலை. மக்கள் நீதி மையம் மக்களுக்கான கட்சி. ஆகவே உங்கள் கோரிக்கை ஏற்க முடியாது அப்படின்னு பணிவாக சொன்ன நேரத்தில் அந்த அம்மா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அடைக்கலம் கொடுத்துருக்கிறது பிஜேபி. எப்படி காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏ, தென் மாவட்டத்திலிருந்து போன எம்எல்ஏ விஜயதாரிணி பதவி நோக்கத்தோட பதவி கேட்டு தான் பாஜகவுக்கு போனாங்க. காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு போனாங்க. அங்கே என்ன, இதுவரை ஒரு பதவி கூட கொடுக்கல. அவங்க ஓப்பனாகவும் கேட்டு பார்த்துட்டாங்க, மறைமுகமாகவும் கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் கட்சி கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஆசாபாசங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காத கட்சி தான் மக்கள் நீதி மையம். இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, அதாவது இந்த சரியான குற்றச்சாட்டை, ஆரோக்கியமான குற்றச்சாட்டை வைக்க முடியாத எதிர்க்கட்சிகள், எதிரிகள், உதிரிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இட்டுக்கட்ட செய்திகளை சொல்லுவாங்க, பொய்யான செய்திகளை பரப்புவாங்க. அந்த மாதிரி தான் கமல்ஹாசன் ஒரு பெண்பித்தர். அவருக்கு இத்தனை கல்யாணம் நடந்து போச்சு, இத்தனை கல்யாணம் பண்ணி இத்தனை பொண்களையும் இத்தனை மனைவிகளையும் விட்டு பிரிஞ்சிட்டாரு, இவர் என்ன யோக்கியமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அவர் எதையுமே மறுக்கலையே. காதல் இளவரசனாக வாழ்ந்தார், காதல் மன்னராகவே வாழ்ந்தார். முதல் அவருடைய காதலிச்சது நம்ம ஸ்ரீவித்யாவை. 2 பேரும் நேசித்தாங்க, 2 பேரும் உளமாற காதலித்தார்கள். இது 2 பேர் வீட்டுக்குமே தெரியும். ஸ்ரீவித்யா அம்மாவுக்கும் தெரியும், உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வீட்டுக்கும் தெரியும், அம்மா அப்பாவுக்கும் தெரியும், அண்ணன் தம்பிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன சொன்னாங்க, ஒன்றுமே அந்த காதலுக்கு முட்டுக்கட்டை போடலையே. அப்போ ஸ்ரீவித்யா என்ன, அவங்க வீட்டில் எம்எல் வசந்தகுமாரி அவங்க அம்மா தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. அதன் விளைவாக கமல்ஹாசன் வீட்டில் பேசுனாங்க, கமல்கிட்ட சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா 2 பேரும் சேர்ந்து, அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கமல் அப்போ தான் முன்னணிக்கு போயிட்டுருக்கார். நடிகர் ஹீரோவாக முன்னணிக்கு போயிட்டுருக்கார். அது வரைக்கும் டான்ஸராக இருந்தார், டான்ஸ் மாஸ்டராக இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், வசனமெல்லாம் எழுதி கொடுத்து இதாக இருந்தார். எல்லாமே இருந்தவருக்கு கதாநாயக போஸ்டை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன், ஹீரோவாக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் நமக்கு கல்யாணம் பண்ணால் அது ஒரு தடையாகத்தானே இருக்கும், இது வேணுமா யோசிமா அப்படின்னு இதை நம்ம ஸ்ரீவித்யாக்கிட்ட சொல்ல, அதை அவங்க அம்மா சொல்ல, ஆனால் அதை அம்மா கேட்கல. இல்லை இப்போவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க உடனடியாக கல்யாணம் பண்ணுங்கிறதுல அவசரப்படுத்த, இங்கே தாமதப்படுத்த அந்த காதல் முறிந்தது, அந்த கல்யாண ஏற்பாடும் நின்றது. அடுத்து வாணி கணபதி, பம்பாய் ஆர்டிஸ்ட்டு, நடனம் மாது, ஒரு நடன இதில் தான் பார்த்து காதல் கொண்டார் நம்ம கமல்ஹாசன்.
வீட்டில் அம்மாட்ட வந்து சொல்கிறாரு, அம்மா நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், கட்டி வச்சா அவங்க அம்மாவை வாணி கணபதியை கட்டி வை அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்னார். அம்மா என்ன சொன்னாங்க, என்னடா இப்போ தான் ஹீரோ வளர்ந்துக்கிட்டு இருக்க, இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இது எதுக்கு ஒரு தடை? நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அது நீ நல்ல கதாநாயகளாக வளர்ந்து இன்னும் நிறைய சொத்து பத்துக்களை வாங்கி ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் உங்கள் கல்யாணம் நடந்தால் உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ கமல்ஹாசன் என்ன சொன்னார், இல்லைம்மா போன மாதிரி இல்லை, இந்த தடவை நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு வாணி கணபதியோட கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணவருக்கு 2 பேருக்குமே மன வாழ்க்கை கசந்தது. 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு வாணி கணபதி போகும்போது வீட்டை காலி பண்ணிட்டு தான் போனார். சுத்தம் தொடச்சி வலிச்சிட்டு எடுத்துகிட்டு தான் போனார். கமல்ஹாசன் ஆசையாக வாங்கி வைத்திருந்த பத்மினி காரையும் எடுத்துகிட்டு போயிட்டார் போகிற போக்கில். கமல்ஹாசனுடைய உள்ளத்தில் வலித்தது அதுதான். என் சொத்து பத்து போனால் போயிட்டு போகுது, அது சம்பாரித்து வாங்கிக்கலாம், ஆனால் நான் ஆசையாக வாங்கி வச்ச காரையும் கொண்டு போயிட்டாங்கன்னு அவர் மனவேதம் பண்ணார் உலகநாயகன் கமல்ஹாசன். காலம் ஓடியது, கதாநாயகனாக வளர்ந்தார், ஊரெல்லாம் பாராட்டு, உலகெங்கும் பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டு பத்திரங்கள் பரிசு பொருள்கள் எல்லாம் கொடுத்து கௌரவித்தன. அப்போ தான் சரிகாவோட நட்பு ஏற்பட்டது. இருவரும் கல்யாணம் பண்ணி கொள்ளாமலேயே தாலி கட்டி கொள்ளாமலே குடும்பம் நடத்தினார்கள். 2 குழந்தை பிறந்தது. அப்போ தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கமல்ஹாசனை கூப்பிட்டு, டேய் நம்ம வம்சத்தில் தாலி கட்டாமல் குடும்பம் நடத்துறது தப்பு, அது அறம் அல்ல, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தாலி கட்டி சரிகாவை அதிகாரபூர்வமாக மனைவியாக ஏற்றுக்கிட்டு நீ உன் குடும்ப வாழ்க்கையை தொடங்கு, அப்போ தான் அந்த குடும்ப வாழ்க்கை விளங்கும், நீயும் வளருவாய், நன்றாக இருக்கும். அது நம்ம பண்பாட்டுக்கு தாலி கட்டாமல் கல்யாணம் பண்ணுறது நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனை கட்டுப்படுத்தி தன் வயப்படுத்தி தன் வீட்டில் கல்யாணம் செய்து வைத்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சில தற்குறிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உலகநாயகனை தரந்தாழ்ந்து பேசுகிறது பிடிக்கல. அவங்க தப்பு செய்கிறாங்க, நீ தரந்தாழ்ந்து பேசுகிறீங்கிறது உனக்கு தெரியும். நீ திரிசாவா சங்கீதாவான்னு முடிவு பண்ண முடியாத அளவுக்கு தான் நீ உன்னுடைய அரசியல் அறிவு இருக்குது. அந்த அரசியல் அறிவு, அப்படிப்பட்ட அரசியல் அறிவில் நீ மற்றவங்கள நீ குறை சொல்லாதே, குற்றம் காணாதே. அவர்களெல்லாம் உதாரண புருஷர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். சினிமா உலகத்தில் எல்லாம் இதெல்லாம் சகஜம்தான் ஐயா அப்படின்னா, சகஜம்தான் ஐயான்னா எது சகஜம்? நாங்கள்லாம் 1000 அக்கா தங்கச்சி இருக்கேன், 1000 இதெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி தன்மை இழந்து சொல்கிறது பெருமையா? ஏயா ஒருத்தன் 4 பொண்டாட்டி வச்சுருக்கான், ஒருத்தன் 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், இன்னொருத்தி 4 வப்பாட்டி இது 4 பேரை வச்சுருக்கா ஒருத்தி, இப்படின்னு பேசுகிறதெல்லாம் திறந்தாழ்ந்த இது தரமுயர்ந்த பேச்சா? இப்படி தானே விஜயை ஆதரிப்பவர்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசுகிறவர்களெல்லாம் மக்கள் நீதி மைய கட்சிக்காரர்கள்ங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறதுக்கு தான் நான் பதிவு போடுறேன். ஒரு சமயம் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட நாளைக்கு சந்திக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது கமல்ஹாசன் சொன்னார், நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா மோர் கொடுப்போம், அதாவது விருந்தினர்களுக்கு, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு, ஒரு நண்பனோ நண்பியோ அல்ல சொந்தமோ சொந்தமோ வரும்போது அவங்களுக்கு முதல்ல நம்ம கொடுக்கறது ஒரு மோர் அல்லது தண்ணீர். இந்த தண்ணீர் கொடுக்குற பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ராஜஸ்தானில் இருக்கிறவங்க ஏற்படுத்தியது அது. ராஜஸ்தானை சுற்றி கடந்து இருக்கிறது பூரா பாலைவனங்கள். இந்த பாலைவனத்தில் கடந்து தொலைதூரங்களில் நடந்து வர்றவங்க ரொம்ப களைப்பாக வருவாங்க. அப்படி களைப்பாக வர்றவங்களை வீட்டில் உடனே உபசரிக்கிறது எப்படின்னா, தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தண்ணீர் கொடுக்குற பழக்கம் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார்.
அது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள வீடுகளுக்கு முதல்ல இப்போ நம்ம யாராவது போனோம்னா அந்த வீட்டில் இருக்கவங்க நமக்கு கொடுக்கறது முதல்ல வாட்டர், அப்புறம் மோர் வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. அது நம்ம பண்பாடு. இப்படியாக ஒரு வளர்ந்துருக்கிற இதில் அந்த சரிகா வந்து தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்களாம், குளிர்பானங்கள் கொடுக்க மாட்டாங்களாம், காஃபி கொடுக்க மாட்டாங்களாம், தண்ணி தான் கொடுப்பாங்களாம். அப்புறம் தான் அவங்க பேசுவாங்களாம். இதை கமல் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டார். இப்படியெல்லாம் இருந்தவங்க அவங்கள நான் வந்து பொண்ணாக தான் பாதுகாத்தேன். பெண்மையோடு தான் பெண்மையுடன் அவங்க நடந்தாங்க, நானும் ஆணாக நடந்து கொண்டேன். வாழ்க்கை கசந்தது, பிரிஞ்சோம். அமிக்கபிளாக தான் பிரிஞ்சோம், சண்டை போட்டு பிரியலை. அதுக்கப்புறம் ஏற்பட்டது தான் கௌதமியினுடைய தொடர்பு. கௌதமியோட வாழ்ந்தோம், சேர்ந்து தான் வாழ்ந்தோம், தாலி கட்டாமல் வாழ்ந்தோம். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்பார்ப்பும் பார்க்கல, அவங்களும் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பையும் வைக்கலை. அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த நோய் தீர்வதற்காக நான் கஷ்டப்பட்டேன், நான் உதவி செஞ்சேன், அதை அவங்க மறக்கலை அப்படின்னு சொல்லி தன் கௌதமியோடான வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு விளக்கம் சொன்னார். கௌதமி தான் அரசியல் காரணமாக இவர் மீது வீண் பழி சுமத்தி சில வெட்டி கதைகள்லாம் சொல்லி இப்போ கடைசியில் அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு கூட தெரியல. முதல்ல பாஜகவில் இருந்தார், இப்போ எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியல. எந்த கட்சியில் இருந்தாலும் வாழ்க வளமுடன் சொல்கிறது தான் நமக்கு பெருமை, நம்ம உரிமை. இப்போ தாவக்காவுக்கு, அதாவது மன்னிக்கணும், மக்கள் நீதி மையத்துக்கு எத்தனை சீட், யார் யார் நிற்பாங்க வேட்பாளராக, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னபடி வேட்பாளர்கள் உறுதியாகிவிட்டார்கள். தொகுதி தான் என்ன தெரியலை. எத்தனை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன பிறகு அந்த தொகுதிகளை அறிவிக்கும் மக்கள் நீதி மையம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.